குடும்ப அரசியல் மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டதால் 40லும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என அதிமுகவின் வடசென்னை வேட்பாளர் ராயபுரம் மனோ தெரிவித்துள்ளார். அதிமுகவின் வடசென்னை மக்களவை தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ராயபுரம் மனோவிற்கு அதிமுகவின் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் நேரில் சென்று தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் கட்சி உள்ளிட்ட நிர்வாகிகளும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடும்ப அரசியல் மதவாத சக்திகளுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டதால் 40லும் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். மக்கள் விரோத செயல்களால் மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றார்கள். இது வடசென்னை தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழகமும் பாண்டிச்சேரி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் அதிருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவருடைய வாக்குகள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கும் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே தான் அமையும். இதனால் 40லும் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். மக்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் மதவாத சக்திகளுக்கு எதிர்ப்பாக தான் வாக்குகள் அளிப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது திமுக கூட்டணிக்கும் பிஜேபியினுடைய கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய சாவுமணியாக இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரை. கடலூர் மாவட்டம் கீரப்பாளையத்தில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எம் சந்திரஹாசன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற நிர்வாகிகள் அனைவரும் உழைக்க வேண்டும் என கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருள்மொழி தேவன் கேட்டுக்கொண்டார். வெற்றி நமக்கே என்ற உறுதியோடு அயராது பாடுபட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த அறிமுக ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெயபிரகாஷுக்கு ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடனான சந்திப்பு கூட்டத்தில் மாலை அணிவித்து மேள தாளத்துடன் வரவேற்பு அளித்தனர். இதில் தேமுதிக, அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோவை மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சிங்கை ராமச்சந்திரன் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் தங்களது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் இனிப்புகள் வழங்கி பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர்.